வணக்கம். ஜெய் சமையல் 3 கட்டு தூதுவளை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 100 கிராம் மிளகாத்தூள், 100 புளி, உப்பு, 300 எண்ணெய்ங்க. பார்க்கலாங்க செய்கிறப்போ. தூதுவளையை வச்சுட்டேங்க. இலையை அது கூட கல்லுப்பை போட்டுடணும், புளியும் போட்டுடணும், போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு ஊறுகாய் போடுறப்ப பார்க்கலாங்க. தூதுவளை ஊறுகாய்க்கு தூதுவளை இலை, புளி, உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதை குக்கரில் போட்டுட்டு காட்டுறேங்க. தூதுவளை ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுடணுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்ந்து அரைச்ச பவுடருங்க. எண்ணெயும் ஊற்றிடணும். 5 நிமிஷம்தான், அது மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். தூதுவளை ஊறுகாய்க்கு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. கடுகு பொடி, எண்ணெய் போட்டேன். செஞ்சுட்டு பார்க்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிண்டி விடணும். அப்போ தான் எல்லாம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் ஒன்றா சேருங்க. தூதுவளை ஊறுகாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதான் நமக்கு நிறுத்திடலாம் அதோட ஸ்டவ்வை. இதை பாட்டில் வச்சு அடைச்சி வச்சுக்கலாம். நான் ஜெய் பிக்கிள்ஸுங்கிற நேமில் ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறேன், கவர்மெண்டில் லைசன்ஸ் வாங்கி. அதனால் நான் அப்பப்போ ஊறுகாய் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க. தூதுவளையில் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ தண்ணியாக போட்டோம், கொஞ்சம் பேஸ்ட்டாக போட்டோம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. நான் ஜெய் பிக்கிள்ஸுன்ற நேமில் லைசன்ஸ் வாங்கி ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க கேட்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க. தூதுவளை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. இனிமேல் எடுத்து நம்ம பாட்டிலில் வச்சுக்கலாம். ஊறிச்சிங்க. 10 நிமிஷம் தான். எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா செஞ்சிடலாம். நான் ஜெய் பிக்கிள்ஸ்ன்னு நேம் வாங்கி ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வேணுங்கிறவங்க கேட்டால் எல்லா ஊறுகாயும் நான் போட்டு தருவேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க.